என்றைக்குமே இந்தியாவில் அன்றிலிருந்து இன்று வரை வெள்ளைக்கார வட இந்தியாவெல்லாம் பிடிச்சான். தென்னிந்தியா வைக்கும்போது அடி நம்மளால தான் முதல் அடி அடித்தான். அது மாதிரி அன்றிலிருந்து இன்று வரை இந்தியாவில் அடிக்கிற முதல் குரல் நம்மளோட குரலாக இருக்கும். அடிக்கிற அடி நம்மளோட அடியாக இருக்கும். ஆனால் இந்த நீட்டு போராட்டத்தில் நம்ம தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வச்சோம். ஆனால் இன்றைக்கி பயங்கர அக்ரெசிவாக நடந்துக்கிட்டு இருக்குது. காக்ரோச் ஜனதா பற்றி அந்த மூமெண்ட் மூலமாக பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பற்றி எதுவும் பேசாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி நேற்று திரையரங்கு கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க படமா அப்படின்னா ரொம்ப பயங்கரமான வரலாற்று சிறப்புமிக்க படம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் கூத்தாடி ஆட்சியில் ஆட்சியில் அமர்த்தினா என்ன ஆகும்? கோமாளிகள் ஆட்சி தான் நடக்கும். கோமாளிகள் நடவடிக்கை தான் நடக்கும். அவ்வளோ பேரும் கோமாளிகள். ஏங்க அப்போ தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? இந்த காணொலியை பார்க்கும்போது வெறியாகுது நமக்கு. அவ்வளவு பேர் உட்காந்து தியேட்டர்ல போய் உட்காந்து கூன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. டேய், நீ வாங்குற காசு மக்களோட காசு. நீ வந்திருக்கிறது என்ன? நீ வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க, எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படி இப்படின்னு தானே சொல்லி வந்தீங்க. அப்போ உங்களை எல்லாம் எங்க வச்சு கட்டி வச்சு என்ன பண்றது? அவ்வளோ பேரும் ஒரு பொண்ணு பேசுது. இங்கே நம்ம ஊரில் நீட்டை பேன் பண்ணிட்டோம். அங்கே நடக்கிறதுக்கு இங்கே படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் தற்கொலை. இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை, இந்த கேடுகட்ட கூட்டத்தை இந்த கூத்தாடி உருவாக்கி ஆட்சிக்கு தமிழ்நாடு நாசமாக போடதான் மிச்சம். இன்னென்ன கேடுகட்ட காட்சிகளை இந்த நாடு பார்க்க போகுதுன்னு தெரியல. அவனோட கூட்டு சேர்ந்துருக்கிற கம்யூனிஸ்ட் முத்தரசன் இன்னைக்கு காரி துப்பிட்டான். அந்த ஆள் நான் எந்த கட்சியும், ஒரே ஒரு கட்சியை தவிர எல்லா கட்சியும் நான் போராட்ட காலத்துக்கு கூப்பிட்றேன் வாங்க. ஒரு கட்சியை பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது உருப்படாத கட்சின்ட்டான் தாவே காப்பத். ஒரு தற்கொலை கட்சின்னு அவன் தெளிவாக அந்த அளவு கூட்டணியில் இருக்கிற அந்த ஆளானதை இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், இவ்வளோ ரோசமாக பேசுகிற முத்தரசன் இந்நேரம் வாபஸ் வாங்கியிருக்கணும். இந்த தற்கொலை ஆட்சியில் வச்சுருக்கக்கூடாது. அவ்வளோ பேர் கூன்னு அழுதுகிட்டு இருக்கான் அமைச்சர் எல்லாரும். எதுக்குடா அழுகுறிய? என்ன இலை விழுந்துச்சு? உன் வீட்டில் 41 பேரை கொண்டு இல்லையடா. அன்னைக்கெல்லாம் அழுகாமல் எங்கடா உணியறீங்க? எவ்வளோ பெரிய கொடுமை அது, எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த நாடு நாசமாக போச்சு. ஒரு புரட்சி ஏற்படாமல் இந்த நாட்டை திருத்த முடியாது. புரட்சி வந்தே ஆகணும். இந்த 60 வருஷம் இந்தியா 75 வருஷம் 70